ஹலோ வணக்கம். நான் உங்கள் தமிழ் ட்ராவலர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் தாங்க இருக்கும். 1000 வருஷம் பழமையானதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க. இந்த இப்போ வந்து வேலைப்பாடு நடந்துன்னு இருக்குது. கவர்மெண்ட்டு தான் இப்போ நடத்துகிறாங்களாமா. இப்போது கோவில் பேர் சொல்கிறேன் பாருங்கள். காமாட்சி உடனுரை பருவதீஸ்வரர் கோயில் தாங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸானது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா மெதூரில் தாங்க இருக்குது. இப்போது அம்மன் சிலை இதாங்க அம்மன் மூடி இருக்காங்க. அதே மாதிரி சிவனும் மூடி இருப்பாங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் 3 கோவிலும் கனெக்டிவிட்டியிலே இருக்கும். பக்கத்தில் இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒரு 6 கிலோமீட்ரு, ஒரு 12 கிலோமீட்ரு 3 கோவிலும். 3 கோவிலிருந்து 2 கோவிலுக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு வந்து ராஜா வந்து வழிபட்டு வந்தாராம்மா. ஏன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு வராமா ஈஸியாக. அப்புறம் வந்து படையெடுக்கும்போது அது பயன்படுத்தப்பட்டது அந்த சுரங்கப்பாதைன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லும்போது இது கொஞ்சம் சீக்கிரமாக புறணமைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கோவில் ரொம்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செடிங்க, எவ்வளோ பாம்புங்க, விஷ ஜந்துங்கள் நிறைய இருக்குது. ரெண்டாவது வந்து வழிபாடு இங்கே இல்லை. கோயிலுக்கு பொதுமக்கள் வரதில்லை. ஏன்னா க்ளோஸில் இருக்கிறதுனால மக்களும் வந்து வழிபாடு பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்தில் இது ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் வந்து தரிசனம் பண்ணலான்னு தான் வந்தேன். பட் மூடி இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு இந்த கோயிலெல்லாம் பார்த்தோன்னே. ஆனால் ரொம்ப மரங்களெல்லாம் இருக்குது, செழிப்பாக இருக்குது. இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டை ஒத்துழைச்சி பண்ணால் நல்லா இருக்குங்க. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் வந்திருக்கு. வாங்க அந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த கோவிலோட விநாயகர் சன்னதி இங்கே தாங்க. இங்கே இருக்க வேண்டிய விநாயகர் தான் இப்போது இங்கே இருக்கார். இந்த விநாயகர் தான் பாருங்கள். இந்த விநாயகரை வந்து க்ரைனில் வச்சு தூக்கும்போது அந்த கிரீடம் மேலே இருக்க கிரீடம் வஞ்சி போச்சம்மா. அந்த கிரீடம் வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. அது எப்படி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். ஒரு மூலவருக்கு உரிய இது விநாயகர் எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கே தெரியும். வெயிலில் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இப்படி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட அமைப்பை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த யானை படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த பழைய காலத்து கோயில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோயிலோட அமைப்பு பாருங்கள். இந்த கோபுரம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம நார்மல் கோபுரம் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலலாம் இப்படி வரும் இல்லைங்க. அந்த ஷேப்பில் வராது. இப்படி ரவுண்டாக வரும் பொழுது அது அப்படியே ஓம் மாதிரி வருது. சூப்பராக இருக்குது இந்த கோயில். இதை புறணமைச்சு பார்த்தோம்னா செமையாக இருக்கும். அப்படியே வாங்க. இங்கே எவ்வளோ மரம் இருக்குது. இதெல்லாம் ஊர் மக்கள் காசில் இது பண்ணியிருக்காங்களா, புறணமைச்சிருக்காங்களா. இந்த மெயின் பில்டிங் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வேலையே இங்கே நடக்கலை. சொல்ல போனோம்னா ரொம்ப எதுவுமே வேலை நடக்கலை. ஆள் நடமாட்டமே இல்லை இந்த கோவிலில். ஒருத்தர் வந்து நானும் கேட்டேன் இந்த மாதிரி உள்ளே எடுக்கணும்னு பார்த்தா ஒருத்தர் வந்து சாவி குத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாருங்க. இல்லை நான் என்னாலேயும் வந்து எடுத்துருக்க முடியாது இந்த வீடியோ. அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அவர் பேர் கேட்டிங்கனாக்கா எனக்கே தெரியாது இன்னும். ஏன்னா அங்கே கோயிலான வந்தால் இந்த மாதிரி எடுக்கணும் நான் வீடியோ. ரொம்ப கோயில் சூப்பராக இருக்கேண்ணா. இந்த மாதிரி இப்போ அவர் தான் கொஞ்சம் ஸ்டோரியெல்லாம் சொன்னார் எனக்கு சொல்ல போனோன்னா. இந்த மாதிரி இப்போ 1000 வருஷம் பழமையான கோவில், ரொம்ப ஹிஸ்ட்ரியான கோவில். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம விளாகில் திருப்பாலீஸ்வரர் கோவில் விளாக் போட்டிருப்பேன் நான். அந்த கோவில் வந்து தேவர்கள் வந்து அந்த அமிர்தத்தை கடையும் போது ஒரு துளி அமிர்தத்தை கொண்டு சிவனை செஞ்சுருப்பாங்க. அந்த சிவன் வந்து வெள்ளை நிறத்தில் இருப்பார். நீங்கள் பார்த்தா தெரியும். வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோயிலோட லிங்கை கொடுக்குறேன். அந்த கோவிலுக்கு இங்கேருந்து நம்ம சுரங்கப்பாதை வழியாக போகலாமாங்க. அந்த சுரங்கப்பாதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. அது உங்களுக்கு காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு நான் என்னென்ன பேசினு இருக்கு பார்த்தீங்களா. என்ன பண்ணுறது, ஒன்று டாபிக் போனோம்னா வேறு டாபிக் போயிடுது. வாங்க நான் உங்களுக்கு சொல்ல போனோம்னா விநாயகர்கிட்ட இருந்துதாங்க இதாங்க சுரங்கம் பாதையாக இருந்ததாம்மா. இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஊர் மக்கள் சொன்னது தான். இப்போ நானே எதுவும் கதையோ இல்லைங்க. ஊர் மக்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இங்கே தான் இருந்ததாம்மா சுரங்கம் பாதை. இந்த 3 கோயிலுக்கும் போகலாமா. ட்ரையாங்கிள் ஷேப்பாம்மா. 3 கோயிலுக்கு கனெக்டிவிட்டி. ஒரு கோயிலேருந்து ஒரு கோயிலுக்கு அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி போகலாமா. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கோவில். இப்போது வந்து சுரங்கப்பாதை இருந்த அடையாளமே தெரியல. என்னாலே நம்ம முடியல இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னா. ஆனால் ராஜா காலத்தில் இருந்தது. இங்கேருந்து படையெடுப்புக்கும் கோயிலுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சுரங்கப்பாதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த இதுவும் தெரியல. ஆக்சுவலி மக்களே நம்ம வந்து அந்த சுரங்கப்பாதையை காட்டினோம். இப்போ டெக்ஸ்சரை பார்க்கலாம் பாருங்கள். இந்த பாறையை பாருங்கள். முழு பாறையை எடுத்துன்னு வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த அமைப்பை பாருங்கள். அந்த காலத்தில் சுண்ணாம்பு தாங்க வச்சு தான் கட்டியிருக்காங்க. இப்போ தான் சிமெண்ட்டு பேரப்பேசி ஏதோ சொல்கிறாங்க கட்டிடக்கலையில். ஆனால் இப்போ அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். ஒரு 1000 வருஷம் இதுன்னா நீங்கள் நம்ப முடியுதா. இப்போது நாங்கள் ஒரு 30 ஆண்டுகள் வீடே நான் பார்த்தேன். இதே நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் 1000 வருஷம் கட்டிடம் இது பார்த்தாலும் எப்படி இருக்குது பாருங்கள். ராஜா காலத்தில் கட்டினது. இந்த பாறையெல்லாம் இப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு யார் செய்கிறாங்க. ஹீட்டு கூட உள்ளே போகணும் அந்தளவுக்கு ஹீட்டே இல்லைங்க. இப்போ வந்து ஃபுல்லாக புறணமைக்கிறாங்க. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா இப்படி வரும். அந்த செக்டர் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து உள்ளே வந்து சிவன் சூப்பராக இருப்பாருங்க. சுயம்பு லிங்கம் தாங்க இங்கே இருக்கிறது.
இங்கே பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, திருப்பாலீஸ்வரம் சுயம்பு தான். சுயம்புனா அவங்களே தேவர்கள் வச்சது, அது ஒரு புத்துலேருந்து எடுத்துருப்பாங்க, அது சுயம்பு தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அவர் வந்து சாவி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். அவருப்பா நான் இருந்தேன்னா ஊர் ஆளுங்களாம் எதனா சொல்ல போகிறாங்கப்பா, யாரும் கூட்டம் வந்து வீடியோ எடுக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டார். அவர் போயிட்டாருங்க. அதனால் அவருக்கு இது பண்ண வேணாம், நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோயிலோட இதே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, ஒரே பொதுராகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. நீங்கள் வேலை செய்யுங்க, வேலை செய்யாமல் கூட இருங்க, ஆனால் பராமரித்தா தான் என்ன இந்த கோயிலை. ஏன் இப்படி இருக்குது? எவ்வளோ அருமையாக இருக்குது இடம், மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். இறைவனை வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வர வேணாங்க, அங்கே ஒரு ஆன்மீக வழிபாடு செய்யணும், அதுக்காகவும் வர வேணாம். நம்மளுக்கு ஒரு அமைதிக்காக வரலாம். நீங்கள் யோகா பண்ணுறீங்க, எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் இருங்க, ஆனால் வந்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குங்க இங்கே. கண்டிப்பாக ஒரு குட் வைப் வேணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க. நான் எப்போவுமே சொல்கிறேன், எந்த மதத்தை சார்ந்தவங்க அது இவங்கெல்லாம் வரணும்னு இல்லை, நீங்கள் நல்ல அமைதி தேடி வரணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மசூதி போங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா. ஆனால் பராமரித்து வைங்க, அவள் தான் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பாம்பு, இப்போவும் பாம்பு பார்த்தேன், அந்த பக்கம் ஒரு பாம்பு போயிருந்தது. ரொம்ப ரிஸ்க் தான். அதனால ஊர் மக்கள் இங்கே வரதே இல்லை, தடை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியே வாங்க இங்கே தோங்க. நான் ஊர் மக்கள் ஒதுக்கி இந்த 3 இது பண்ணாங்களே, இது வந்து முருகர் இருக்கார். முருகரை பாருங்கள், கொஞ்சம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்கள். ஆனால் ரொம்ப நாளாக அவர்னால அப்படியே கொஞ்சம் பூஜை கீஜை எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் தேய்மானம் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய பெருமாள் சிலையா, உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கார். கட்டிடக்கலையும் சிற்பக்கலை எல்லாமே இங்கே ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி. இங்கே பாருங்கள், இப்போ தான் இவங்க மேலே வந்து பூசு வேலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்கள், இந்த பாறையெல்லாம் வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெருமாள் எப்படி இருக்கார் பாருங்கள், அருமையாக இருக்கார். இந்த பெருமாளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அப்படியே வச்சு அப்படியே பூசியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி விநாயகரை ஏன் எடுத்து இப்படி வச்சாங்கன்னு தெரியல எனக்கு இன்னும் கூட. அங்கே வச்சு பூசு வேலை பண்ணியிருக்கலாமே, எதுக்கு எடுத்தாங்க? விநாயகர் எதுக்கு அந்த கிரீடத்தை உடச்சாங்க? இப்போ அந்த விநாயகர் திருப்பி வைக்க முடியுமா, டேமேஜ் ஆன விநாயகரை? இதெல்லாம் நிறைய கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்குது. இது குறித்து உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ஊர் மக்களுக்கு தான் முக்கியமாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில்னால சிமெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த சுண்ணாம்பு கலவை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கடுக்கால் என்று இது யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சாராயம் வாசனை வருதுங்க. சாராயம் சொல்கிறதோட அந்த கல் குடிப்போம்ல, இந்த புளிச்சு போன ஸ்மெல்லு, இதை வச்சு தானே இதில் போட்டு கலந்து அந்த பூசு வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா. சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையாங்க. எல்லாம் அப்படியே நின்று போயிருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, நின்று போயிருக்குது. இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட்டு கண்டுக்க மாட்டேன்னு வருமானம் வருது அந்த கோயிலில். இப்போ நானே சொல்கிறேன், சிறுவாபுரி கோயிலில் நல்லா வருமானம் இருக்குது. அந்த கோயிலில் வர வருமானத்தை இந்த கோயில் கட்டமைப்புக்கு சீரமைக்கிறதுக்கு செலவு பண்ணால் என்ன செய்யவே மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கல் மாதிரி ஆகிட்டுருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு. இந்த கோவில் கட்டுறதுக்கான தூணெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பழைய காலத்து தூண் தான், இப்போ ரெடி பண்ணுறது இல்லைங்க. இதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு அதை எப்படி சரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அப்படியே நிற்கிது, வேலைப்பாடெல்லாம் அப்படியே நிற்கிது. இப்போ லாங் ஷாட்டு உங்களுக்கு ஒன்று காட்ட பாருங்கள், கோயிலோட லாங் ஷாட்டு. இதை பார்த்தா கோயில் வரையே உங்களுக்கு தெரியாது, ஏதோ இந்த வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கிற மாதிரியே தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், ஏதோ கேரளா வீடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோவிலோட குளங்க இங்கே இருக்குது பாருங்கள். கோவிலுக்கு நிறைய வந்து இடங்களும் இருக்குது. அப்புறமா வந்து பராமரிப்பு தாங்க இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்ன்ட்டு. ரோடுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ரோடு. அப்படி இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுமாங்க. கோவிலோட வெளி தோற்றத்தை பாருங்கள், இவ்வளோ பெரிய கேட்டு, வரத்துக்கு வழி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஆனால் என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. அறநிலைத்துறை என்ன செய்யுது, ஏன் இப்படி நிறுத்தி வச்சுருக்கு? இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டுறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதனா வரப்போகுது இருக்கிறத சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க. பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல அந்த சுண்ணாம்பு கலவை கலக்கிறதுக்கு அது வேலைப்பாடு அப்படி நிற்குதுங்க. கூடிய சீட்டில் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இயற்கை அழகோடு இருக்கிற அந்த கோயிலை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த குளம்லாம் அந்த கோயிலுக்கு சொந்தமானதாங்க. உங்களுக்கு டெக்ஸ்சரெல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழமையான கோயிலுன்ட்டு. இங்கே பாருங்கள் எந்த கல்லை வச்சு கட்டியிருக்காங்க
பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் செங்கல், சிமெண்ட்டு. இப்போ தான் சிமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பு, அதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்களா சுண்ணாம்பெல்லாம் வச்சு, அது வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த கோயிலை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது விஷயம், இதோட ஒரு புராணமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, உங்களுடன் விடைபெறுவது தமிழ் ட்ராவலர் ஜெயசூர்யா. கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குறை நிறைய இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நான் திருச்சிக்கிறேன். ஓகே, பாய்.